பகவத்கீதையில் 3வது சாப்டரில் 18வது ஸ்லோகம். நைவ தஸ்ய கிருதே நாதோ நா கிருதே நேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்ய பாஸ்ரயஹ. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். போன தடவை சொன்னார் இல்லையா, ஆத்ம தர்ஷனம் கிடைச்சவனுக்கு எதுலேயுமே ஆசை இருக்காதுன்னு. அது மாதிரி கிடைச்சவ என்னென்னா, கர்மயோகம் பண்ணாட்டா கூட பாவம் வராது. ஏன்னா அவளுக்கு எது தேவையோ ஆத்ம தர்ஷனம், ஆத்மாவே எல்லாங்கிற அளவுக்கு அவளுக்கு ஆசை எதுவுமே இல்லாமல் ஆயிடுது. அதனால் அவள் கர்மயோகம் பண்ணுங்கிறதே இல்லை, அதனால் பாவமும் வராது. ஆனால் ஆத்ம தர்ஷனம் கிடைக்காதவா கண்டிப்பாக கர்மயோகம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அது மூலமாக தான் அவன் பகவானையே அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சரணாகதி அடைய முடியும், ஆத்ம தர்ஷனம் கிடைக்கும். அதனால் ஆத்ம தர்ஷனம் கிடைச்சவன் ஒரு செயலால் ஒரு பலனும் கிடைக்க இவன் அனுஷ்டிக்க தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு எதுலேயுமே ஆசை இல்லையே. அதனால் அவன் எந்த காரியமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அனர்த்தம் ஏற்படாது. இல்லை அதுக்கு மீறி காரியமே செஞ்சால் கூட அதில் ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அவன் அதை ஆசைப்பட்டு செய்யலை, அதில் பற்று கிடையாது. அவனுக்கு எந்த பொருளையும் ஆசை இல்லை. உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பொருள் மேலே இருக்கட்டும், இல்லை போகம் இருக்கட்டும், இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எதுலேயுமே அவளுக்கு பற்று இல்லாதனால அவளுக்கு இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செயல்னால எந்த பலனும் இல்லை அவளுக்கு. ஏன்னா அவள் ஆல்ரெடி ஆத்ம தர்ஷனத்தில் இருக்கா. இவாளுக்கு கைவல்யார்த்தின்னு பேர். எப்போவுமே ஆத்ம இன்பத்தை தான் அணைவா. இவள் என்ன பண்ணுவா, போனால் கூட பகவான்கிட்ட அந்த வைகுண்டம் போகமாட்டா. அதோட வாசலில் வெளியில் அவளுக்குன்னு தனியாக ஒரு உலகத்தை வச்சுட்டு ஆத்ம சிந்தனையிலேயே இருப்பாள். அவளுக்கு ஆத்ம சிந்தனை மட்டும்தான், அதுதான் அவளுக்கு இன்பம். ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி கைவல்யார்த்தி யாரும் இல்லை. நம்மளாம் ஐஸ்வர்யார்த்தி. கொஞ்சம் இந்த உலக இன்பத்தில் ஆசை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும்னு தான் ஆசைப்படுறோமே தவிர நமக்கு இன்னும் அதெல்லாம் இருக்குது. பகவத் பிராபார்த்தின்னா சரணாகதி, நேர மோட்சம். அவளுக்கு கடவுளோட திருவடி பற்றி தான் நேர மோட்சம் கிடைச்சிடும். இந்த 3 பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கார், அதை இப்போ எகெயின் சொல்கிறேன்.